ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லியனர். இந்த வீடியோவில் ஒரு பிஸ்னஸை எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அல்லது நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற சில குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் பேஷன். நீங்கள் உங்கள் ஆர்வத்தை கண்டுபிடிப்பது தான் இந்த தொழில்முனைவோர் பயணத்தின் அடிப்படை விஷயம். உங்களது வணிகத்தின் முக்கியத்துவத்தை சீரமைப்பது என்பது உங்களின் ஆர்வம், மதிப்பு மற்றும் நிபுணத்துவத்தில் இருக்கிறது. நீங்கள் இதன் மூலம் உங்கள் ஆர்வம் மற்றும் ஆர்வமுள்ள பகுதிகளை அடையாளம் காண வேண்டும். உங்களால் இந்த சமூகத்திற்கு எந்தவிதமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அல்லது புதிதாக ஒன்றை உருவாக்குவதன் மூலம் மக்களுக்கு எந்தவிதமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சாத்தியமான வணிக யோசனைகளை சுய பரிசோதனை செய்தும் பார்க்க வேண்டும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க பிஸ்னஸ் உங்களுக்கு அதீத ஆர்வத்தையும் மன திருப்தியையும் கொடுக்குமேயானால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பிஸ்னஸை தொடங்குறது அப்படிங்கிறது 5 வருஷமோ அல்லது 10 வருஷமோ ரன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது இல்லைங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். எனவே உங்கள் தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு உங்களை உண்மையிலே உற்சாகப்படுத்தும் தொழில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது நல்லது. நம்பர் 2, மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது உங்கள் வணிக உத்திக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான முக்கியமான தகவல்களை சேகரிப்பதன் மூலம் சந்தையின் இலக்கு, போட்டி மற்றும் சந்தையின் தற்போதைய நடைமுறையை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆன்லைன் ஆதாரங்கள், ஆய்வுகள் மற்றும் நேர்காணல்கள் போன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வணிகத்திற்கு தேவையான மிக சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இந்த மார்க்கெட் ரிசர்ச்சோட பெனிஃபிட் என்னென்னா, தேவையில்லாத சந்திப்புகளை கண்டறிவது, வணிக யோசனைகளை சரிபார்ப்பது, தேவையில்லாத ரிஸ்கை குறைப்பது மற்றும் உங்களது வணிக உத்திகளை சரியாக கையாள்வதில் முக்கியமான பங்கு வகிப்பதாகும். இந்த மார்க்கெட் ரிசர்ச் மூலமாக உங்கள் தொழிலில் உள்ள போட்டித்தன்மையை மிக திறமையாக உங்களால் கையாள முடியும். நம்பர் 3, கிரியேட் எ சாலிட் பிஸ்னஸ் பிளான். உங்கள் பிஸ்னஸோட விஷன், கோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உங்களிடம் ஒரு டெவலப்டு பிஸ்னஸ் பிளான் இருக்க வேண்டும். ஒரு விரிவான வணிக திட்டத்தின் கூறுகள் என்னென்னவென்றால் நிர்வாக சுருக்கம், செயல்பாடு திட்டம், நிதி கணிப்புகள், மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. உங்களது ஒட்டுமொத்த பார்வை மற்றும் நோக்கங்களுடன் ஒரு வணிகத்தை சீரமைப்பதை நான் வலியுறுத்துகிறேன். இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் மூலமாக நீங்கள் ஒரு சாலிட் பிஸ்னஸ் பிளானை கிரியேட் பண்ண முடியும். இந்த செக்ஷன் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை திறமையாக வெளிப்படுத்தவும் நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கு தேவையான தெளிவும் பெற உதவுகிறது. நம்பர் 4, செக்யூர் ஃபண்டிங். மூலதனத்திற்கான அணுகல் என்பது பெரும்பாலும் தொழில் முனைவோரின் வெற்றிக்கு முக்கிய நிர்ணயம் ஆகும். தனிப்பட்ட சேமிப்புகள், கடன்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் கிரவுட் ஃபண்டிங் தளங்கள் போன்ற பல்வேறு நிதி விருப்பங்களை பற்றி ஆராய வேண்டும். ஒவ்வொரு நிதி ஆதாரத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி விவாதிக்க வேண்டும். உங்களது திடமான வணிக திட்டத்தின் மூலம் உங்களது முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்குபவர்களை ஈர்க்க வேண்டும். முழுமையான தயாரிப்பு மற்றும் மூலோபாய திட்டமிடல் ஆகியவற்றின் அவசியத்தை உணர வேண்டும். நிதி அளிப்பு செயல்முறை பற்றிய நுண்ணறிவை பெற்றிருக்க வேண்டும். மூலதனத்தை பாதுகாப்பதற்கான நடைமுறை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களின் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிதியை அளிப்பதன் மூலம் முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நம்பர் 5, லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன். உங்கள் வணிகத்தை தொடங்குவதற்கு முன் சட்டப்பூர்வ மற்றும் நிதி பரிசீலனைகளை கையாள்வது அவசியம். உங்கள் வணிக பெயரை பதிவு செய்து தேவையான உரிமங்கள் மற்றும் அனுமதிகளை பெற்று சரியான வணிக அமைப்பை தேர்ந்தெடுக்கவும். ஒரு தனி வகை கணக்கை அமைத்து உங்கள் செலவுகளை உன்னிப்பாக கவனிப்பதற்கும் அபாயங்களை குறைப்பதற்கும் சட்ட மற்றும் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். உங்கள் பிராண்ட் இருப்பை உருவாக்குவதற்கு தொழில்முறை இணையதளம், சமூக ஊடக சேனல்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள் போன்றவற்றை பயன்படுத்தவும். உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விளம்பரப்படுத்த பயப்பட வேண்டாம்.
உங்கள் வாடிக்கையாளர் சேவைகளையும் அவ்வப்பொழுது கேட்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தொழில் முனைவு என்பது வழியில் கற்றுக்கொள்வது மற்றும் மாற்றி அமைப்பது. நம்பர் 6, டேக் ஆக்ஷன் அண்ட் ஸ்டே பெர்சிஸ்டன்ட். நடவடிக்கை எடுத்து விடாபிடியாய் இருங்கள். தொழில் முனைவோருக்கு முன்முயற்சி மற்றும் பின்னடைவு ஆகியவை தேவை. இதில் நீங்கள் உங்கள் வணிகத்தை தொடங்குவதில் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். தொழில் முனைவோர் பயணத்தில் சவால்கள் மற்றும் பின்னடைவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். தடைகளை நீங்கள் கடந்து வருவதன் மூலம் விடாமுயற்சி மற்றும் பின்னடைவின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். உத்வேகம் தரும் கதைகள் மற்றும் நடைமுறை ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தவும். துன்பங்களை எதிர்கொள்வதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். தொழில் முனைவோரின் சிக்கல்களை வழிநடத்துவதில் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் வளர்ச்சி மனப்பான்மை முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் மூலம் உங்கள் வணிக கனவுகளை நனவாக்குவதற்கு தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இத்தகைய செயல்களை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1, ஃபைண்ட் ஒரு பேஷன். உங்கள் பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்பர் 2, மார்க்கெட் ரிசர்ச். உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ண மார்க்கெட் ரிசர்ச் செய்யணும். நம்பர் 3, கிரியேட் ஏ சாலிட் பிஸ்னஸ் பிளான். ஒரு திடமான வணிக திட்டத்தை உருவாக்குது எப்படிங்கிறத பார்த்தோம். நம்பர் 4, செக்யூர் ஃபண்டிங். நமக்கு தேவையான மூலதனத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்பர் 5, லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன். சட்டப்பூர்வமான ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். நம்பர் 6, டேக் ஆக்ஷன் அண்ட் ஸ்டே பெர்சிஸ்டன்ட். நடவடிக்கை எடுத்து விடாபிடியே இருப்பதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபுல்லாகவும் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.